அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாற்று மணலாக பயன்படுத்தப்படும் எம்சாண்ட் மணல் விலையை 1000 ரூபாய் குறைத்து விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எம்சாண்ட் மணல் விலையை 1000 ரூபாய் குறைத்து விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். பாலவேல், எம்சாண்ட் தொடர்பாக ஒரு அறிக்கையை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொடர்ந்து பேசலாம். மாற்று மணலான எம்சாண்ட் மணலை 1000 ரூபாய் விலை குறைத்து விற்பனை செய்ய தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கிரஷர் உரிமையாளர்கள் இது தொடர்பான விலையை அதிகரித்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு 1000 ரூபாய் விலை குறைத்து விற்பனை செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த வாரம் டன் ஒன்றுக்கு 1000 ரூபாய் விலையை கிரஷர் உரிமையாளர்கள் உயர்த்தியிருந்த நிலையில் தற்போது எம்சாண்ட் மணல் விலையை 1000 ரூபாய் குறைக்குமாறு தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். பலவில் எம்சாண்ட் பி மற்றும் ஜல்லி ஆகியவற்றுக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விலையிலிருந்து 1000 ரூபாயை குறைத்து விற்பனை செய்திடவும் சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 33 நிர்ணயித்திடவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமை நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கடந்த வாரம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் இந்த விலை ஏற்றம் செய்த இந்த சங்கத்துல முடிவு செய்தாங்க. இந்த நிலையில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில இன்றைக்கு கல்குவாரி, கிரஷர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய மனுவில் தெரிவித்திருந்த கோரிக்கைகள் தொடர்பான ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்குவாரி, கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் எம்சாண்ட் மற்றும் பி சாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவற்றுக்கு ஏற்பட்ட விலையிலிருந்து 1000 ரூபாயை குறைத்து விற்பனை செய்யப்படும் என சங்கத்தினால் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போல சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 33 என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அரசாணை என்பது ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் எனவும் இந்த அறிவிப்புல முடிவுல இந்த கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறாங்க. மேலும் இந்த ஒரு வாரத்திற்குள் இது அனைத்தும் முடிவு செய்யப்பட்டு அரசாணையாக வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் இன்றைக்கு அமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இயற்கை மற்றும் இயற்கை வளங்கள் துறையுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் பனிந்தர் ரெட்டி, அதே போல புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் சரவணவேல்ராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.